தந்தை, மகன், தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும்படியாக இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கி தாரும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் வழிநடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவர்களே, ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 97வது பாடல், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்ற ஏதும் வேண்டாம், பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமே வேதனே பொங்குணர், நாதனே துங்கமே வேதனே பொங்குணர், காதலுடன் துய்ய தூதர் தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை, ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றையும் ஆக்கினை யாவையும், போக்கிட மற்றையும் ஆக்கினை யாவையும், நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோர்வுயர் வானில தேரவல், நானில தோர்வுயர் வானில தேரவல், ஆணி தூளை தீட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதர வாய்ப்பீர, பாதம் அடைந்தவர் காதர வாய்ப்பீர, சாதமருள் இயேசுநாதனே என்று முன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையிலும் கூட நம்மை தாழ்த்தி ஆண்டவர் திரு சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை எங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே, அடிமையின் வடிவெடுத்தவரே, தாழ்மையின் மாதிரியை சிலுவை வரையிலும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தவரே, எங்களையும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். உமக்கு எதிராக, உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். உமது கரங்களை நாங்கள் நோக்கி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கும், பதில் தாரும், உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உமது திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வழியை வெற்றி வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய படிக்க கேட்போம். பிலிப்பியர் 2, 1 தொடங்கி 8 முடிய. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தே சுராசா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் இயேசுவே, பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரு வார்த்தைகளை வெளிப்படுத்தியவர்களும் நீர் பொறுப்பெடுத்து நிறைவாக்கி தாரும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலே கூட நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு பணிவும் சேவையும், அதாவது பணிவு மற்றும் சேவை, ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரு நிலைப்பாடுகளையும் மிக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். தாழ்மை, ஆண்டவர் இயேசுவினிடத்துல அவர் அடிமையின் வடிவெடுத்தார். விண்ணுலகை துறந்தார், மண்ணுலகை தெரிந்தார், மண்ணிலே மனிதராக வாழ்ந்தார். அதனுடைய உச்சம் யோவான் 13ஆம் அதிகாரத்துல தனது ஊழியத்தின் கடைசி நாட்கள் அது. அதுக்கு பிறகு அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். கடைசி நாள் பஸ்கா பண்டிகை விருந்து. அந்த விருந்தை தம் சீடர்களோடு இயேசு கிறிஸ்து கடைபிடிக்கிறார். அந்த விருந்தோம்பல் நிகழ்விலே விருந்துக்கு அழைப்பவர், விருந்துக்கு வருபவர்களை மிகவும் நேர்த்தியாக வரவேற்று உபசரிப்பது யூத வழக்கம். ஏசாமி விருந்து படைக்கிறவராக தான் தம் சீடர்களை அழைத்து அவர்கள் கால்களை கழுவுகிறார். அந்த சீடர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அந்த விருந்துக்கு பிறகு யூதாஸ் ஓடி போய் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க போகிறார். பேதுரு தம்மை யாரென்றே தெரியாது என மறுதலிக்க போகிறார். ஒரு முறை அல்ல, 3 முறை. சீடர்கள் எல்லாரும் கெத்செமனே தோட்டத்திலே தன்னை தனியே விட்டு ஓடி போக போகிறார்கள். அப்படிப்பட்ட சீடர்களை விருந்து படைத்து அவர்கள் பாதங்களை கழுவுகிறார். அந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இதுதான் ஆண்டவர் இயேசு போதித்ததை அங்கே செய்து முடிக்கிறார். தாழ்மையை மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களை சிந்திக்கலாம். அகிலத்தையும் படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு அங்கே நமக்காக மண்ணிலே பிறந்து தம் ஜீவனை கொடுக்க இருக்கிற அந்த கடைசி நாட்களிலே சீடர்களை அழைத்து அவங்க கால்களை கழுவுகிறார். கழுவி அவர்கள் கால்களை துடைக்கிறார். தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், சேவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று
அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இதை அனுபவித்த பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு அங்கே எழுதி கொண்டு போகிறார். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்டாலஜி, இதுதான் கிறிஸ்தியல், கிறிஸ்துவின் இயல்பு இதுதான் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிறார். அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், எந்த வாக்குவாதங்கள் அல்லது சண்டை அது இல்லாம மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படியே இங்கே செய்து காண்பித்தார். இதைதான் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எதையும் சண்டை போட்டு வாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி வெல்லாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி அவர்களை பிறரையும் மேன்மையானவர்கள் என்று கருதுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து அங்கே சொல்லுகிற பொழுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்க கடவன். தனக்கு தேவை தனக்கான விஷயம் என்றே சேவை செய்யாமல், தனக்கானதை செய்து கொள்ளாமல் பிறருக்கான சேவை, இதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்பதை நீங்கள் செய்யுங்கள், பிறருக்கானதை நோக்குங்கள், அதுதான் சேவை என்பதை கற்றுக் கொடுத்தார். அதைதான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அந்த 5 சொல்லிக்கொண்டே போகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை இதுதான். இந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அங்கே விண்ணகத்திலேயே பரலோக ராஜ்யத்திலே அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடுகிற மிகப்பெரிய திரளான கூட்டங்களின் மத்தியிலே அந்த மகிமையிலே மகிழ்ந்து அங்கேயே இருந்திருக்கலாம். மாறாக விண்ணகத்தை அவர் துறந்து போட்டார், மண்ணகத்தை தெரிந்து கொண்டார், மனிதரை ரட்சிக்க வந்தார். பாவத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை உலகை ரட்சிக்க இயேசு மனிதனானார். தம் சாயலிலே படைக்கப்பட்ட மனுக்குலம் தன்னை விட்டு தூரம் போய்விட்டதே, மீண்டும் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அவர் மனித சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். லேலியா, பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திக்கலாம். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பது, உங்களிலே தாழ்மையும் சேவையும் பெருகட்டும், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுங்கள், ஒவ்வொருவரும் தனக்கானதை மட்டும் அல்ல பிறருக்கானவர்களை நோக்கி சேவை செய்யுங்கள், மனத்தாழ்மை இதுவென்று என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிலருடைய பாதங்களை கழுவின ஆண்டவர் இயேசு மனத்தாழ்மையை வெளிப்படுத்தி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே, நம்மை அதற்காக அழைக்கிறார். நாம் சிந்திக்கலாம். இதைத்தான் நமக்கு தெரிந்த அன்னை தெரேசா கொல்கத்தா பகுதியிலே அவர்கள் செய்த ஊழியம், அது உலகளாவிய நாடுகள் மத்தியிலே அது பரவி போனது. 120 நாடுகளுக்கு மேலாக அவர்தம் ஊழிய கிளைகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அநேக எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்னை தெரேசா அவர்கள் முதல் தொடங்கிய அவர்கள் 1929 இந்தியாவில வருகிறார். டார்ஜிலிங் பகுதியில வந்து கல்கத்தாவிலே தமது சேவையை தொடங்குகிறார். அவர் தொடங்குகிற பொழுது மிக எளிமையான மக்களை தெரிவு செய்து, அல்லது ஏழ்மையிலே வறுமையிலே இருக்கிற மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான ஆதரவு கரத்தை நீட்டுகிறார், அவர்களுக்கான சேவையை செய்கிறார். பிறர் அன்பின் பணியாளர், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்பதை தொடங்கிய அன்னை தெரேசா ஆதரவற்றோர், தொழுநோயாளிகள், மிகவும் கடினமான சூழலிலே எளிய மக்களாக பசிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற மக்கள், இப்படிப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களுக்கு இந்த அமைப்பகம், இந்த காப்பகம் ஒரு பெரிய ஆதரவாக இருந்து சேவை செய்தது. அன்னை தெரேசாவை பற்றி நமக்கு தெரியும். அவர் தம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார். மிக தாழ்மையாய் வாழ்ந்தார், எளிய மக்களுக்கு சேவை செய்தார். அவர் ஒரு முறை ஒரு செல்வந்தரிடம் இந்த மக்களுக்காக தாம் நடத்துகிற காப்பகத்திற்காக உதவி கோரிய போது அந்த அம்மா கையில காரி உமிழ்ந்து விட்டார் அந்த மிகப்பெரிய செல்வந்தர். அப்பொழுது அவர் துடைத்து கொண்டு
பக்கத்துல இந்த அருட் சகோதரிலாம் ரொம்ப கஷ்டத்தோட பாக்குறாங்களாம். அவர் துடைத்து கொண்டு மீண்டும் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அந்த செல்வந்தரை பார்த்து கேட்டாராம், எனக்கு இது போதும், நான் நடத்தி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, எளிய மக்களுக்கு தர வேண்டியதை தாருங்கள் என்று சொன்னதும், அந்த செல்வந்தன் மனம் உருகி போய் அன்னை தெரேசா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அதன் பிறகு ஒரு பெரிய தொகையை அந்த ஊழியத்திற்காக கொடுத்தார் என்று அந்த நிகழ்வு நடக்கிறது. அது மாத்திரமல்ல, மதர் தெரேசாவினுடைய முதல் இல்லம் அப்போதைக்கு அந்த காளி கோவில் அருகிலே தான் இடம் அரசாங்கம் கொடுத்ததாம். அங்கிருந்து வந்து அந்த காளி கோயில் பூசாரியோடு வந்து ஒரு மிகப்பெரிய கும்பல் கல்லெறிந்து உங்களை கொல்ல வேண்டும் என்று வீசிக்கொண்டு அவர்கள் எதிர்த்து வந்தார்களாம். அப்போ அன்னை தெரேசா சொன்னார்களாம், என்னை வேண்டுமானால் கொன்று விடுங்கள், என் காப்பகத்தை விட்டு விடுங்கள், அங்கிருக்கிற மக்கள் ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், தொழுநோயாளிகள், எளிய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் மனம் உடைந்து போனார்களாம். காலம் கடந்து அந்த பூசாரியே நோயுற்று அன்னை தெரேசாவிடம் வந்து சேர்ந்தாராம், ஜெபித்தாராம். நாம் சிந்திக்கலாம் பிரியமானவர்களே, அதனால்தான் அன்னை தெரேசா ஒரு புனிதர் என்று போப் அவர்கள் அவருக்கு பட்டம் அளித்தார். உலகளாவிய நாடுகள் பல்வேறுபட்ட பரிசுகள், பல்வேறுபட்ட விருதுகள் கொடுத்து அவர்களை கௌரவித்தது. காரணம், அந்த மக்களுக்கான, எளிய மக்களுக்கான சேவையும் அவருடைய மனத்தாழ்மையும் கிறிஸ்தவத்தை கொண்டு போய் சேர்த்தது. நாம் சிந்திக்கலாம். குறிப்பா இந்திய தேசத்துல பாபர் மசூதி இடிப்பு, மகாராஷ்டிராவில ஏற்பட்ட பூகம்பம், மும்பையில் ஏற்பட்ட குண்டு வெடிப்பு, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட இக்கட்டான சூழல்களிலே அன்னை தெரேசா அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு தன் அமைப்பை அங்கே ஏற்படுத்தி அந்த மக்களுக்கான வாழ்வை கொடுக்க எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தினார். அந்த மக்களுக்கான சேவை செய்தார். இன்றளவும் அவர்களுடைய வாழ்க்கை பேசப்படுகிறது. இன்றளவும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏசாமி இதைதான் சொன்னார். இந்த லெந்து நாட்களிலே கொஞ்சம் நாம் மறு ஆய்வு நம்மை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? நம்முடைய சேவை எப்படி இருக்கிறது? அவரவர் தனக்கானதே மட்டுமல்ல, பிறருக்கானதையும் நோக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறாரே. நாம் சிந்திக்க வேண்டும். இதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த அன்னை தெரேசா ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறார்கள், புனிதர் என்று போற்றப்படுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவருடைய தாழ்மையும் எளிய மக்களுக்கான சேவையும் தான். ஏசாமி இதைதான் செய்து முடித்தார். இதை மக்கள் மத்தியிலே போதித்தார். இதை சிலுவையிலே சாதித்து காண்பித்தார். பவுல் அனுபவித்தவராக தான் பிலிப்பிய திருச்சபைக்கு, பிலிப்பியருக்கு அவர் எழுதி கொண்டே போகிறார். நீங்கள் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்கும்படியாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் தனக்கானதை மட்டுமல்ல பிறருக்கானதை நோக்குங்கள், செய்யுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், வெறுமையாக்குங்கள். கிறிஸ்து இயேசு இதைத்தான் செய்து முடித்திருக்கிறார். இதைதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நான் பெற்றுக்கொண்டவனாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று அங்கே எழுதி கொண்டே போகிறார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்காகவே நம்மை அழைக்கிறார். நம்மை ஒரு விசை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மை திருவார்த்தைகளை நிறைவாக்குவாராக. ஆமென். நேரத்திலும் கூட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சிலே வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும்
மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் புத்தெழுச்சி பாடல்ல 129வது பாடல், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில். இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நோருங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நோருங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்பூலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பேரும் காயங்கள் ஏற்ற நாதா, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை முற்றும் தந்தேன். நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சீரக்க முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நிறைவாக ஜெபித்து நாம் முடிக்கலாம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த புதிய நாளுக்காக காலை வேலைக்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, எங்களை தேடி வந்த தெய்வமே, உம்மை தாழ்த்தினவரே, அடிமையின் வடிவெடுத்தவரே, சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, பாவிகளாம் ஈனராம் எங்களை மீட்டெடுக்க இந்த மண்ணிலே உம்மை அர்ப்பணித்தவரே, எங்களுக்காக சேவை செய்து ஆண்டவர் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம்.
இதற்காக எங்களை அழைக்கிறீரே. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், சேவையை செய்யுங்கள் என்று அறைகோல் தருகிற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் ஏற்று வாழ செயல்பட நீர் கிருபை தாரும். ஆண்டவர் தாமே, மதர் தெரேசா இந்த தாழ்மையோடும் சேவையை செய்தார்களே, எளிய மக்கள் மத்தியிலே அவர்கள் செய்த பணிகள் தொடர்ந்து பேசப்படுகிறதே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களை வாழ அழைக்கிற உமது அழைப்பை ஏற்று எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்க நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இந்த வேளையிலும் கூட தங்களுடைய உள்ளத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்து வழிநடத்தும் சுவாமி. உம்மை நோக்கும் பொழுது, நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது நீர் பதில் கொடுக்கிறீர். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஏற்ற காலத்திலே பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். அந்த வல்லமை பலங்கட்டும். உம் மக்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றாரும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தாங்கள் வாழுகிற இல்லத்திலும் ஆண்டவர் மேலானதை, நிறைவானதை, ஆசீர்வாதமானதை கட்டளிடும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரை குறைவில்லாமல் வாழ நீர் வழிநடத்தும். நீர் தந்து அனைத்து நன்மைகளுக்கும் கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் தந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட எங்கள் வாழ்க்கையில இன்னும் ஒரு நாள் நீர் தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த தியானத்துல இணைந்திருக்கிற உம் மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நீர் ஆசீர்வதியும், நீர் வழிநடத்தும் உம் திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எல்லா காலிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.